Hello friends, வணக்கம் and welcome to கோவைதானா vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்ன லவங்க பட்டைய வச்சு ஒரு கஷாயமாட்ட அதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படினு சொல்லலாம். இத காலையில வெறும் வயித்துல நல்லா வெகுன்னு குடிச்சிட்டு வந்தோம் அப்படினா அவ்வளவு நல்லது. அந்த சன்ன லவங்க பட்டைய வச்சு நம்ம எப்படி அந்த ஹெல்த் ட்ரிங்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். அது கூடவே தொடர்ந்து பாத்தீங்க அப்படினா கொள்ளு இந்த கொள்ளு பருப்பு கூட வந்து நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து கடைஞ்சு அது ஒரு ரெசிபியை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கொள்ளு பருப்பு கூட பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம வந்து கடைஞ்சு சாப்பிடலாம். குழம்பாவும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா துவையல் மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியா கடைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் இது ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சது. இந்த கொள்ளு பருப்பு வெந்தா போதும். அதுல கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த கொள்ளு பருப்பு கடையில் ரெடி ஆயிரும். வாங்க அது ஒவ்வொன்றா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சன்ன லவங்க பட்டை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பட்டை நீங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப சுருளா இருக்கும். இந்த நார்மல் பிரியாணிக்கு போடுற பட்டையை விட பாத்தீங்கன்னா இந்த பட்டை வந்து நல்லா சுருளா இருக்கும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல சுருளா இருக்கும். ஸ்ரீலங்கால இருந்து வருது. இப்போ அதை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஒரு நரன்னு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுக்கு இந்த ஒரு கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ன லவங்க பட்டையை ஒரு துண்டு பட்டை அப்படியாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நரன்னு அரைச்சி போட்டால் இன்னுமே நிறைய சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் பொடியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப திப்பியாக அரைச்சி வச்சுட்டா போதும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து போட்டாவே போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, 3 மிளகு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, இது அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து வெகுன்னு குடிச்சிட்டு வரலாம். வெறும் வயிற்றுல டீ காஃபி எல்லாம் நம்ம காலையில் தவிர்த்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகுது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக இன்னும் பல பயன்கள் இதில் இருக்குது. இது ஆண்களும் பருகலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான சத்துக்கள் இதில் இருக்குது. இந்த கஷாயம் வந்து நம்ம காலையில் மட்டும் இல்லாமல் இரவும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். 2 வேளை குடிச்சிட்டு வரப்போ இன்னும் நல்ல பயன் இருக்குது. இதை எந்த ஒரு ஜூஸ் ஆகட்டும் கஷாயம் ஆகட்டும் நம்ம வந்து உடனே மொடன்னு குடிச்சிடக்கூடாது. நம்ம அமர உட்காந்து நல்லா நாக்கில் பட்டு சிப் பண்ணி குடிக்கணும். அப்போ தான் அதோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உமிழ் நீரெல்லாம் போகும்போது முழு சத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வருது. இது ஒரு குச்சி தான் வச்சா நல்லா தளைஞ்சு வருது. இப்போ கொள்ளு பருப்புக்குள்ளே போடுறதுக்கு நான் வந்து முருங்கை தலையை பறிச்சிட்டு வரேன். ஒரு கைப்பிடி அளவு நல்ல இளங்கீரையாக பார்த்து பறிச்சுக்கிட்டேன். இப்போ இதை கொள்ளு பருப்புக்குள்ளே போட்டு எப்படி கடையலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து ஒரு 3-4 பேத்துக்கு ஆகிற மாதிரி ஒரு 200 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இப்போ போட மாட்டேன் நான், ஏன்னா விசில் வரும்போது அந்த மஞ்சளாக குக்கர் மூடியெல்லாம் அசிங்கமாயிரும். அதனால் இப்போ நான் வெறும் இதை போட்டு மூடி போட்டு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த கீரையை வந்து நான் குக்கருக்குள்ளேயே போட மாட்டேன். கீரையை வந்து எப்போவுமே மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது, குக்கர்லேயும் வேக வைக்கக்கூடாது. இதை வந்து நான் வந்து தனியாக கழுவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு ஒரு 4-5 விசில் விட்டு கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தனியாக வேக வச்சுருந்தா அந்த முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா இது கூடையே போட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வர கொத்தமல்லியும் ஜீரகமும் ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்கிட்டு இதை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இன்னும் காரம் வேணும்னா இந்த டைமு வந்து நம்ம ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் போதும், அதனால் வெறும் வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்து கொள்ளு பருப்புக்குள்ளே நம்ம போட்டுட்டு நம்ம கடைஞ்சிடலாம். மத்து இருந்தால் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை கொரன்னு அரைச்சிட்டு குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்ல இந்த துவையல் மாதிரி
வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யோ தேங்காய் எண்ணெயோ போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துணுங்கிறதே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.